தமிழரை ஒரு மனுஷனா எல்லோருக்கும் வணக்கம். இந்த புதிய சிம்பரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள், உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. வெளியீட்டில் வந்து எத்தனை கலைஞர்கள் தான் செய்கிறாங்க? அது வந்து தமிழ்நாட்டில இருந்து இசை போட்டு உலக அளவில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க உணர்றீங்க சார்? எவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு? எனக்கு தெரியுது இல்ல, உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கு இல்ல. சிம்பொனி தமிழருக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு தமிழரை எப்படி உணர்றீங்க? தமிழரை ஒரு மனுஷனா எப்படி இல்லை, ஆசியாவிலேயே வந்து நீங்க 1993 ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு நல்ல மனசோட வந்திருக்கீங்க. எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிங்க. இது வந்து இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவுடைய பெருமை. இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியா, இன்கிரெடிபிள் இளையராஜா. அதுதான் இது மேல யாரும் வரப்போறாங்க சார். தமிழகத்துல ஒழிக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்னுடைய பாடல் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. சார் மீண்டும் தமிழர்கள் கேட்பதற்கு மீண்டும் இங்க இசைக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? அனாவசியமான கேள்வி எங்களுக்கு இல்லை. ஆசியா கண்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். நான் சொல்றதை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அனாவசியமான கேள்வி எங்களுக்கு. நான் வந்து என்னுடைய வேலையில மட்டும்தான் கவனமா, நீங்க உங்க வேலையில கவனமா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்க பேர் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துதான் நான் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்கே போய் நடத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக. மீண்டும் இந்த தருணத்தில் உங்களுடைய தாய் இல்லடா சரிங்க நல்லாதீங்க, யாரும் லோக தெரியணும். முகில் லோக ஊடகங்கள் இங்க பாருங்க.